காலை வணக்கம். நான் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் மேலமங்கலக்குறிச்சி ஊர். இந்த பகுதி கடந்த வருடம் 2023 டிசம்பர் 17 ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பேரிடரில் பாதிக்கப்பட்ட பகுதி. இங்கே பாருங்க, இருந்து இந்த பகுதி வரைக்கும் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கலக்குறிச்சி ஊருக்குள்ளே போன ஒரு பகுதியை தான் நம்ம பார்வையிட்டு இருக்கோம். இந்த பகுதி இன்னும் முழுமையான முறையில் சீரமைக்கப்படலாம். நீங்கள் பார்க்கவே தெரியும் பாருங்க, ஒரு தற்கால நடவடிக்கையாக தான் அந்த மணலை போட்டு அவங்க நிரப்பி வச்சுருக்காங்களே தவிர இன்னும் முழுமையாக அதை சீரமைத்து அந்த பகுதியை ஒரு உகந்த பகுதியாக மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு பகுதியாக இன்னும் உருவாக்கலை. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே உருண்டோடிட்டு இந்த சம்பவம் நடந்து இன்னும் அடுத்த மழை காலம் வருது. இதுக்கு பக்கத்தில் இதுக்கு பின்னாடி தாமிரபரணி ஆறு வெள்ள நீர்மட்டம் வெள்ள அபாயம் வருகின்ற பொழுது அந்த வெள்ள நீர் இந்த மட்டத்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த பகுதியை இன்னும் செப்பனிடணும். போர்க்கால அடிப்படையில் மின்னல் வேகத்தில் இந்த பகுதியை சீரமைச்சாதான் இந்த 3 மாதத்தில் அக்டோபர் மாதம் மழை காலம் தொடங்கிடும். இந்த மழை காலம் தொடங்கிச்சினாலே வரக்கூடிய வெள்ள அபாயங்கள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய நேரங்களில் ஒரு 2 நாள் மழையிலே பயங்கரமான ஒரு பேரிடரை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கு வானிலை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, இயற்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் உடனடியாக சீரமைக்கணும், போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கணுங்கிற கோரிக்கை வைக்கும். அதுபோக இதே மாதிரி 2-3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி மேலமங்கலக்குறிச்சிக்கும் மங்கலக்குறிச்சி ஊர் இருக்குது கிழக்கு பக்கம், அந்த பகுதியிலும் 2 உடைப்புகள் இதே அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்திற்கு உடைப்புகள் ஏற்பட்டிருக்கு. இங்கே இருந்து திருவைகுண்டம் வரைக்கும் உடைப்புகள் அநேகமான இடங்களில் இதே மாதிரி இருக்குது. இந்த உடைப்புகள்லாம் நம்ம சரி பண்ணாதான் வருங்காலங்களில் மழைக்காலங்களில் பேரிடர்லேருந்து பாதுகாக்க முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை தப்பிக்க வைக்க முடியும். மக்கள் உகந்த இடமாக இருக்குன்னா இதை போர்க்கால அடிப்படையில் இந்த இடங்களை செப்பனிடணும். இப்படி அறையும் குறையுமாக இந்த இடங்களை போட்டு வைத்திருந்தா மக்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுரும். அந்த இழப்பை நம்ம உடனடியாக நிவர்த்தி செய்யணும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த உகந்த நேரத்தில் வைத்தோம். மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அரசியல் குடும்பத்தின் சார்பாக இந்த உகந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். அரசியல் சமூக ஆர்வலர்